நமः சிவாய. அபிராமிப்பட்டவருடைய திருநாமம் இயற்பெயர் சுப்பிரமணி. எந்த பெண்கள் வந்தாலும் ஒடியே போய் கால்கிறார் பராசக்தி. இந்த அபிராமியாவே தெரியும். அவர் கண்ணில் காண்ற காட்சியெல்லாம் அபிராமி, வாயத்தொண்ட அபிராமி. அப்படியே ஓடிப்பி தொட்டு திரும்பி உட்காந்து பதிகம் பாட ஆரம்பிச்சார். ஏழுங்கள் இருக்கார், ஒரு கருப்பு உடம்பு, பொருளாதாரம் இல்லை. அப்ப என்ன ஆகும்? இவன் ஒரு பெண் பித்தன், பெண்களெல்லாம் தொட்டு பேசுறான் அப்படின்ற ஒரு கெட்ட பெயர் அவருக்கு வருது. அவர் பேரை துஷ்பிரயோகம் பண்றாங்க. அதனால என்னாச்சு? அவர் பேரை துஷ்பிரயோகம் பண்ணதால என்ன ஆச்சு? அவருடைய புகழ் உச்சிக்கு போச்சு. அவருடைய புகழ் உச்சிக்கு, அதுவும் அபிராமி சேர்ந்தான். அப்ப அந்த தகவல் மன்னனுக்கு போகுது. மன்னன் ஒரு நாள் விசாரிக்கிறார் மந்திரியை விட்டு. மந்திரிகள்லாம் சொல்றாங்க அவர் அப்படி இல்லை, ஆனா அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. அவரை பார்த்தா அப்படி தெரியல, ஆனா உங்களுக்கு வந்த தகவல் உண்மை. இப்ப மன்னர் குழப்பம் அடைஞ்சு நானே போய் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் பார்க்கிறேன். அப்ப உட்காந்து அம்பாள் மேல கீர்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. போய் மன்னன் நிற்கிறார். பட்டர் அப்படின்னு பார்க்கணும். பட்டர்னா வெண்ணெய் இல்லை, அபிராமி பட்டரு. எல்லாம் பதட்டம் அடையாரு. பதத்தில் இருக்கலாம். ஏன் மன்னன் வந்திருக்கார், உங்களை அழைக்கிறார், பதில் சொல்லுங்க, எந்திங்க. அவரை பரிசோதிச்சு பார்க்கறதுக்காக மன்னன் என்ன பண்ணா, பட்டரா இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டார். ஒன்னாவது சொன்னார், பௌர்ணமி திதி. போடா, யாருன்னா என்ன? அந்த சாமி உள்ள வந்துட்டார். அம்பாளோ சிவனோ உள்ள வந்துட்டாங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. கண்ணு கட்டின தூரம் சிவமயமா தான் இருக்கும். அதை அனுபவிச்சாதான் தெரியும், சொன்னா புரியாது. சிவத்தை அனுபவிக்கணும். எப்பவுமே அந்த சிவத்தை அனுபவிக்கிற பாக்கியம் யார் யாருக்கு கிடைக்குதுன்னா நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால இந்த இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம், சாமி முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். இந்த சிவத்தை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கார். அம்பாள் கண்ணதுல தெரிகிறா, பதியம் பாடிட்டே இருக்கார். மன்னன் வந்து கேள்வி கேட்கிறார், இன்னைக்கு என்ன திதி சொல்லுங்க. பௌர்ணமி திதி. போ. உடனே அங்க யாருங்க, இன்னைக்கு பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டார். அமாவாசை திதி இன்னைக்கு இரவுக்குள்ள பௌர்ணமி வரலன்னா இவரை சிறைச்சாதம் பண்ணிடுங்க. மன்னன் உத்தரவு சொல்லிட்டு போயிட்டார். உடனே அவரை எழுப்புறாங்க. அப்பதான் சுயநினைவுக்கு வரார். அது வரைக்கும் யூனிவர்ஸில் டச்சில் இந்த யூனிவர்ஸ் மேலே, இந்த டவருக்கு மேலே இருக்கார் இல்லையா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கிறிய சொல்லுமான், அங்கே தொடர்பு இருந்தார். அதனால இங்கே நடந்தது எதுவுமே தெரியல. உண்மை இதுதான். என்ன பண்றே, இந்த மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு சாயந்தரம் சரசேதன்ட்டாங்க. இன்னைக்கு அமாவாசை தேதி, பௌர்ணமின்னு சொல்லிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? என் அம்மா காப்பாற்றுவா, போட தான் பக்தி. மாலை நேரம் மன்னன் வந்துட்டான். நெருப்புக்கு மேல ஒரு ஊஞ்சலை கட்டி சாமி நிற்க வச்சுட்டாங்க. அபிராமி பண்ற அவர் பதிகம் பாடுறாங்க அம்பாளை பற்றி. ஒரு பதிகம், 2 பதிகம், 3 பதிகம், 74 பதிகம். மன்னன் நின்றுட்டு இருக்கான். இருட்டாயிடுச்சு. அந்த 75வது பதிகம் பாடுறாரு. விழிக்கே அருளுண்டு அபிராமி வள்ளிக்கு வேதம் சொன்ன வலிக்கே வழிபட நெஞ்சம் உண்டு, எவக்க வழியே கிடக்க வலிக்கே சுழந்து பாவங்களே செய்து படு நரக குளிக்க எழுந்தும் கைவர்களோடு என்ன கூட்டு இங்கு இனியே அப்படிம்பார். அம்பாள் அப்படி குண்டலத்தை கலட்டி அது வீசுவா. அங்கே பௌர்ணமி வரும். மன்னனும் மக்களும் அபிராமிப்பட்ட திருவடியில் வந்து வணங்குறாங்க. அப்ப என்ன சொல்றாரு? நம்பினார்க்கு தெய்வம் உண்டு. எப்படி நம்பணும்? முழு என்ன அவன் செய்வான் போது அவன் நம்மளுடைய வேலையை ஆயிடலாம். எங்க அப்பா இருக்காரு பார்த்து பாருங்க, அவர் நம்ம தந்தையா வந்துடுறார். ஒரு குழந்தைக்கு என்ன செய்யணும் அதை செய்வார். எப்படி நினைக்கிறோமோ அப்படி அதற்கு பெரும்பாலும் நம்ம சொல்லிருப்பாங்க.
அந்த அபிராமிப்பட்டர் அவதாரம் செய்த திருத்தலம் திருக்கடையூர். அந்த திருக்கடையூரில் இன்னும் ஒரு முனிவர் தவம் இருந்தார். அவருடைய பேரு மிருதங்கி முனிவர்னு பேர். மிருதங்கி முனிவர். அவருடைய மனைவி பேர் மருந்தவதி. ரெண்டு பேரும் சிவபக்தர். தினந்தோறும் ஆலயத்துக்கு போவாங்க. ஆலயத்தில் போய் சிவபெருமானை வழிபட்டு அங்கே இருக்கிற தொண்டுகளெல்லாம் செஞ்சு காலையில் பூத்தொண்டெல்லாம் பண்ணிட்டு வணங்கிட்டு வருவாங்க. நீண்ட காலமாக அவங்களுக்கு ஒரு குறை. என்ன குறை கேட்டீங்கன்னா, சந்தான பாக்கியம் இல்லை. நம்மளாம் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்கும். பருவத்தில் என்ன ஆசைன்னா, ஒரு நல்ல காலத்தில் வயசோட ஒரு மனைவி துணைவி கிடைச்சாங்கன்னா திருமணம் பண்ணி சௌக்கியமாக இருக்கலாம். அப்பா அம்மாவுக்கு அந்த ஆசை தான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் எதுக்கு பண்ணி வைக்கிறாங்கன்றது இது வரைக்கும் நமக்கு தெரியல. எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. திருமணம் முடிச்சோன்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று பேத்தி பார்த்துட்டோன்னா கண்ணை மூடிடுவேன். நீ கண்ணை மூடுறதுக்காக கல்யாணம் பண்ண அப்பா அம்மா வச்சு நம்ம காப்பாற்று. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு குழந்தைய பார்த்தோன்னா கண்ணை மூடிடுவேன். இந்த கண்ணை மூடுமா மூடாது, அதுவரை இருக்கணும். எல்லாம் அவர் அருள். சரி, குழந்தை பத்தாச்சு. இப்ப அந்த குழந்தைகளுடைய தாய் என்ன நினைப்பாங்க, இதை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல மாதிரி ஒரு வேலை கிடைச்சு எவன் கையிலாவது புடிச்சு கொடுத்தா நான் கண்ணை மூடிடுவேன். ஆக மொத்தம் காலம் ஃபுல்லா இந்த கண்ணை மூடுற கதை தான். கண்ணை பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு யாருக்கும் அந்த வாயில வரமாட்டேங்குது. என்ன வார்த்தைகள் வருமோ அதில் வரைக்கும். அப்ப இந்த திருமணம் எதுக்கு பண்றாங்க? இதுதான் திருமணமா? எங்க அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, என் பையனுக்கும் குழந்தை பிறந்துச்சு, என் பேரனுக்கும் குழந்தை பிறகு, இதுதான் திருமணமா? என்ன திருமணம் என்பது? விருந்தோம்பல். வந்தவங்களை வாங்க சொல்லி உபசரிச்சு அவங்களுக்கு அன்னதானம் பண்ணி அவங்களை சிறப்பிக்கிறது தான் விருந்தோம்பல் திருமணம். ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் இருக்கார், திருமணம் ஆகலாம், வீட்டுக்கு போன என்ன பண்ணுவான்? ஒரு காலையில் போயிட்டு ஒரு 9:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்ற நேரம் என்ன பண்ணுவார் அவரு? மச்சா கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைடா, தண்ணி குடிடா, டீ போட்டுமா, சுமாராக போடுவேன். அதே மனைவின்னு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நண்பரை உட்கார வைங்க, கையெழும்ப சொல்லுங்க, 5 நிமிஷம் ஒரு தோசை ஊற்றிடுறேன், சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்க. இந்த விருந்தோம்பலும் வாழ்க்கை துணையும் தான். அதுக்கப்புறம் தான் சந்தான பாக்கியம். இவருக்கு நீண்ட நாளா சந்தான பாக்கியம் இல்லை, குழந்தை இல்லை. சிவபெருமானுக்கு தொண்டு சொல்றார். எல்லாம் சொல்றாங்க, நீ சிவன் கோயிலேன்னு இருக்க, சிவன் கோயிலே கதின்னு இருக்க, உனக்கு ஒன்று இல்லையே. இவங்க சொல்றாங்க, என் சாமி தருவார். அதே நாட்கள் உருண்டோடி கொண்டு இருக்கின்றது. ஒரு நாள் அந்த மிருதங்க முனிவருடைய கனவுல சிவபெருமான் வரவையார் அமிர்த கடேஸ்வரர். அட்ட விரட்டான தலங்கள்ல ஒரு தலம் திருக்கடையூர். என்னுடைய பேர் திருக்கடவுர் மயானம். அது ஒரு மயானம். சிவபெருமானுடைய வீர தலங்கள்ல அது ஒன்று. சாமி கனவுல வரார். எப்பா உனக்கு ஒரு நீண்ட நாளாக ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை நிறைவேற்றலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கேன். உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். 2 ஆப்ஷன். ஒன்று, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை 100 வயசு வரைக்கும் சௌக்கியமாக இருக்கும். ஆனால் அவன் மந்தக்காரனாக இருப்பான். மந்த புத்தியோட இருப்பான். 2வது ஆப்ஷன், இன்னொரு குழந்தை அதை தர, அவன் எல்லாத்துலேயும் சிறப்புட்டிருப்பான். சிவபக்தியோட எல்லா விதத்திலையும் சிறப்புட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு ஆயுள் 16. உனக்கு என்ன வேணும் சொல்லு. அந்த மிருதங்கமணியோட என்ன கேட்கிறாரு, எனக்கு சிவபெருமான வணங்குற அந்த தெய்வ குழந்தைய கூட, அது போதும், ஆயுளை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அதை கூடன்னு கேட்கிறாங்க. ஒரு அழகான மகள் அந்த தாயினுடைய மணி வாய்க்க அழகான மகள் ஒன்று பிறக்கிறது.
அந்த குழந்தைக்கு இப்போ உங்களுக்கு இந்த செல்வன் டவர் எங்க டெய்லி கிடைக்குதுன்றது ஒத்துக்கிறீங்களா? வலது கையில் இருந்து நம்ம எடுத்து செய்யற நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் சாமி கூட இருக்காரு. நீங்க உங்க கையால எடுத்து இடது கையில செய்ய மாட்டோம். அப்ப அம்பாள் இல்லைன்னு சொல்லுங்க. அம்பாள் கூட இருக்கா. தன்னுடைய கணவனுக்கு அவன் முக்கியத்துவம் தரா. நீங்க கொடுங்க. இந்த சாமிக்கு கோபம் வந்து அந்த காலால வச்சிருந்தானா காலன் முடிஞ்சு போச்சு. அதனால அம்பாள் முன்னுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இடது காலால சாமி அப்படின்ற மதிக்க கூட இல்லை அப்படின்ற போய் மூர்ச்சியாகலாம். அதனால கிடைச்ச பலன் என்ன? மார்க்கண்டேயனுக்கு சாகாவரம் என்றும் 16 வாழ்வாயாக மார்க்கண்டேயன். அந்த திருக்கடவுரிலே திரு அவதாரம் செய்கின்றார் காரியார் என்கின்ற காரி நாயனார். ஒரு அடியார்கள் வந்து திரு அவதாரம் எடுக்கிறாங்கன்னா அந்த தலத்துக்கே உரிய தனித்தன்மை அவங்களுக்கும் வரும். தமிழ் புறமேல மிக சிறந்தவர் காரியார். அவருடைய பாடல்கள் வந்து 5 தான் இருக்குது. 5 பதிகங்கள் திரைப்புராணத்தில் இருக்குது. அவருடைய திருப்பணி தினந்தோறும் அந்த அபிராமி அம்மையையும் அந்த அமிர்தகரேஸ்வரரையும் தரிசனம் பண்ணி அவங்க முன்னாடி பதிகம் பாடுறது, அந்த பதிகங்களை எழுதி வச்சிருப்பாரு. அதுவும் இலக்கணம் பிரகாரம் வரிசைப்படுத்தி பாடல் யார் வேணா எழுதலாம். பாடல் யார் வேணா எழுதலாம். பணத்துக்காக எழுதுவாங்க. இவர் அப்படி இல்லை, அது இலக்கணத்தோடு எழுதுவார். ஔவையார் வந்து முருகப்பெருமானை சந்திக்கும் போது முருகப்பெருமான் என்ன கேட்டார் ஔவையார் கிட்ட? அவையே 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பாடு. இதுதான் இலக்கண பாடல். அதில் இந்த காரிநாயனார் மிக சிறந்தவர். இலக்கண பாடல்கள் மிக சிறந்தவர். அதுக்கப்புறம் அந்த பாடல்கள் எழுதி முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு மன்னனையே போய் பார்த்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 பரிசு பெற்றவர் நம்ம காரிநாயனார். அந்த பாடல்களை கொண்டு போய் அவங்க முன்னாடி பாடி அவங்க சந்தோஷப்பட்ட உடனே இன்னொரு நாள் வாங்க இதனுடைய விளக்கம் சொல்லுங்கன்னும் போது உரைநடையில் இது விளக்கம் சொல்லுவாங்க. இனிய தமிழில் உரைநடையில் விளக்கம் சொல்லுவாங்க. அவங்க நிறைய தங்கம் பொருள் வெள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இதை கொண்டு வந்து ஒரு ஆலயமாக கட்டுவாங்க. அவர் செஞ்ச ஆலயங்கள் சிவாலயங்கள் திருப்பணி எக்கச்சக்கம். அது மாதிரியே இப்போ நம்ம கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு வள்ளல் பெருமான் யாருன்னு கேட்டால் யாரு? இந்த வள்ளல் பெருமானுடைய ஆலயத்துக்கு இருக்கிற சித்தி வளாகத்தையும் கட்டி முடிச்சது நம்ம வாரியார் சாமி தான். வாழ்ந்த வள்ளல் இப்போ நம்மள வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. வாரியார் சாமிகள் ஒரு ஆலயத்துக்கு சொற்பொழிவு போவார். அந்த ஆலயத்தில் கிடைக்கிற பொறுப்பு எல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆலயம் கட்டுவார், திருப்பணி பண்ணுவார். வாரியார் சாமிகள் திருப்பணி பண்ண ஆலயங்கள் 148. காஞ்சிபுரத்தில் வாரியார் சாமி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் சுற்றி மதில் சோறு கட்டணும். வாரியார் சாமிக்கு தகவல் போகுது. அவர் என்ன பண்ணுவார்? போய் சாமியில் திருப்பணியை பண்ணி கொடுக்கணும்னு கேட்ட உடனே அந்த ஊரில் வந்து தங்குவார். 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் தங்குவார். தங்கி தினந்தோறும் பிரசங்கம் பண்ணுவார். அதில் அந்த ஊரில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் வருவாங்க. வந்த உடனே சாமிக்கு வந்து சன்மானம் கொடுப்பாங்க. அப்படிதான் வச்சு அதை அப்படியே திருப்பணிக்கு செலவு பண்ணுவார். இதுதான் அவர் பண்ணுறது. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் நம்ம திருமுருக திருமாந்த வாரியார் சுவாமிகள்கிட்ட தகவல் போகுது. சாமி போய் அங்கே உட்காந்து பிரசங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ சாமி கேட்குற அந்த ஊரில் இருக்கிற செல்வந்தர்கள் யார் யார் இருக்காருன்னு சொல்லுங்கள். யார் யாரை பார்க்கணும் கேட்போம் இல்லையா? இப்போ திருமணிசையில் இருக்கிற செல்வந்தர்களை போய் பார்ப்போம். மாதிரி பண்ண போகிறோம் சொல்லுவோம். உடனே அவங்க இயக்கத்தை கொடுப்பாங்க. எல்லாம் பொருள் உதவி பண்ணுவாங்க. திருப்பணி நடக்கும். சாமி அங்கே இருக்கார். போய் கேட்குறேன் யார் யாருன்னு. ஒரு 4-5 பேருடைய முகவரி கொடுக்குறாங்க. ஒருத்தருடைய 1 நாளுக்கு போனதுனால தசரத உயிரை விட்டார். ஆனால் குழந்தைக்காக பிள்ளை
ஏதாவது வந்து அப்பாவுக்காக இறந்த குழந்தைங்க கிடையவே எல்லாமே போய் நம்ம எதை உண்மை நினைக்கிறோமோ அதெல்லாம் போய். இதைத்தான் சிவபூர்வ சாஸ்திரம் சொன்னாங்க, மெய்யாக தோன்றுகின்ற உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போது. உனக்கு எப்படா உனக்கு மோட்சம் கிடைக்கும், உனக்கு எப்படா உனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும்னா, உனக்கு எதெல்லாம் உண்மைன்னு தெரியுதோ அதெல்லாம் உனக்கு பொய்ன்னு தெரியாத வரைக்கும் உனக்கு ஒன்றும் கிடைக்காது போடான்னு சொல்லிட்டாங்க. மெய்யாக தோன்றுகின்ற உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போது நம்ம எதையோ நினைக்கிறோம் இல்லையா? அருமையானது. சும்மா விரை வருமோ, சும்மா தனு வருமோ, சும்மா வருமோ சுகுதுக்கங்கள் எல்லாம் முன் செய்த வினைக்கிடாம். இன்னைக்கு செஞ்சது இல்ல, முன்னாடி செஞ்சது. முன் செய்த வினைக்கு ஈடாம். சிவன் அருள் சேவிப்பதென்றால், அவன் அருள் வேண்டும் என்றால் எய்தவரை நாடியது. சும்மா விரை வருமோ, சும்மா தனு வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கங்கள் எல்லாம் முன் செய்த வினைக்கு ஈடாம். சிவனருள் செய்வதென்றால் எய்தவரை நாடியது. அவன் தான். இப்ப புரிஞ்சுச்சா? அப்ப என்ன பண்ணணும்? கடைசியில் போய் உணர்ந்துக்குதுல முதல்லயே போய் சரணம் நடத்தணும், எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். எந்த எதுவும் இல்லை, எல்லாம் உன்னுடையது. நான் உன்னுடைய பினாமி, நீ என்ன சொல்லி அதை செய்யற. நான் ஏதாவது தெரியாத தப்பு பண்ணாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு. நீ என் கூட இருக்க இல்லையா? அப்ப நான் தப்பு பண்ணேன்னா அதுக்கு நீ வந்து ஒத்துக்கிட்டதுன்னு அர்த்தம். அப்ப அது எந்த இல்லை, ஒன்று போ. இப்படி வாழ்ந்து பாருங்களேன், அப்பதான் நம்ம உண்மையான வாழ்க்கையை வாழ முடியும். தான் சொல்றாங்க, பொய்யாக தோன்றுகின்ற மெய்யாக தோன்றுகின்ற உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத வரைக்கும் நம்ம எதையோ தேடி போவோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அழைச்சிக்கிட்டே இருப்போம். நம்மளாம் இல்லை, அலைகிறவங்க சொல்றேன். நம்ம இல்லை, நம்ம தெளிவாக தான் இருக்கோம். இருந்தாலும் அந்த மாயாசக்தி எத்தனை கோடி? 6 கோடி மாயாசக்தி. 1 2 இல்லை, 6 கோடி மாயாசக்தி நம்மளை போட்டு எந்த பக்கம் திரும்பிடும். நம்ம வந்து ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலுக்குள்ள திரும்புவோம், அங்கே ஒருத்தன் கூப்பிடுவான், என்னத்தை வச்சுட்டு கூப்பிடுவான், நமக்கெல்லாம் பிடிச்சதை வச்சுட்டு. என்னது? சாம்பார் சாதம் பிரிஞ்சி வச்சுட்டு கூப்பிடுவான். வாசனை கம்மன்னு வரும், பசியை தூண்டணும். சரி வந்து பார்த்துக்கலாம். முதல்ல அங்கே போய் பார்த்துக்கணும், வரும்போது இருக்குமோ இருக்காதா. இவர் இருப்பார், அங்கே இருக்குமோ இருக்காதா. முதல்ல போய் இதுவும் ஒரு மாயாசக்தி, நல்லா தெரிஞ்சுங்க. இது ஒரு மாயாசக்தி, இது ஒரு மாயாசக்தி. நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. இது 5 புலன்ல ஒரு புலன், இது கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்துறவங்க தான் ஞானி. நம்ம ஞானியை கூட ஆகத்தவில்லை, சாதாரண மனுஷனா வாழ்ந்தாலே போதும். சாமி எனக்கு தருவார். நான் போய் அவர் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு இன்னைக்கு இந்த உணவு எனக்கு கிடைக்கணும்னா அவர் தருவாருன்னு உள்ள வரவங்களுக்கு அந்த உணவு காத்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம என்ன போகணும்? லைன் வரைக்கும் போது பிள்ளைங்க அடிக்கிறோமா? 15 ஆளாக இருந்துட்டு 8 டேக்ஸா பார்த்துனே போவோம். பிச்சை பார்த்து ஆமாம், அது அந்த அந்த பொறுமை இல்லை. 11ஆவது ஆளாக நிற்போம். இந்த பக்கம் பார்ப்போம், பாரு ஐட்டன் மறைக்கிறான் பாரு, இந்த பக்கம் எட்டி பார்ப்போம், முன்னாடி ஒருத்தர் மறைப்பான். டேக்ஸா தெரிகிற வரைக்கும் நமக்கு மனசு நிம்மதி இருக்காது. நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. ஒன்று ஒன்றா விடணும், ஒன்று ஒன்றா விடணும். இந்த பட்டை விடணும். காசிக்கு போகிறோம், ஏதாவது ஒரு உடம்புன்றாங்க. ஒரு அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், காசியில் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களே, நீ எதமா விட்டீங்க? என் வீட்டுக்காரில் விட்டாங்கிறாங்க. இந்த மாதிரி வேண்டுதல்லாம் இருக்குது. அங்கே போய் ஏதாவது ஒரு நமக்கு இருக்கிற பாசத்தில் ஏதாவது ஒன்று விட்டுருவாங்க. இந்த பாசத்தை விடுறதுக்காக தான் நம்ம ஆலயத்துக்கு வர்றதே. அப்போ ஆலயத்துக்கு வந்தால் என்ன ஆகும்? சிவபெருமான் மேலே பாசம் வரும்.
அந்த பாசம் தான் நிலையான பாசம். எல்லா காலத்துக்கும், இக்காலத்துக்கும் அக்காலத்துக்கும் உகந்த பாசம். இன்னும் ஒரு லோகம் இருக்கு நமக்கு, சாமி கொடுத்துருக்கார். ஏன்னா அந்த பாக்கியத்தை நமக்கும் சாமி எப்போதும் தருவார். இப்போ நாயன்மாரில் நம்ம இப்போ பேசுகிற காரிய நாயனாரை பற்றி 5 பதியங்கள்ல இருக்குது. அதனால அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு உங்களுக்கு சொன்னோம். அவருக்காக கொடுத்த பணத்தால பிறருக்கு உதவி செஞ்சார். பிறர் பணத்தை இடத்துல அவருக்காக, அவருடைய புலமைக்காக கிடைத்த பணங்கள்ல ஆலயங்களை கட்டினார். அப்போ ஆலயம் மிக சிறந்ததுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஆலய பராமரிப்பு செஞ்சார். அப்போ நம்மெல்லாம் ஆலயத்தை தூய்மையாக வச்சிருக்கணுன்றது நமக்கு அவர் சொல்றாரு. ஆலயத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் உணவு அளித்தார். அப்போ நம்மளும் அதை செய்யணுன்றது நமக்கு அவர் சொல்றார். சும்மா பேசிட்டு போகக்கூடாது. யாராவது ஒருத்தராவது இதை கடைபிடிக்கணும். அது நமக்கு உணர்த்துறார். என்ன பண்றார்? மறையாளர் திருக்கடவுர் வந்துதித்த வந்தமிழன் துறையான பயந்திருந்து சொல்விளங்கும் பொருள் மறைய குறையாத தமிழ்கோவை தம்மையரால் புலவும் வகை முறையாலே தொகுத்தமைத்து மூவேந்தர் பயில வைப்பார். முறையாக அமைத்த தமிழாலான கோவையை பாரி கோவைன்னு ஒன்று தொகுத்தார். பாரி கோவைன்னு அந்த பாரி கோவைக்கு மூவேந்தர்களும் ஒருத்தரும் 10,000 பொட்டாசு கொடுத்தாங்க. இந்த கோவை சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது கோவை. ஏன்னா சிவபுராணத்தை பாடினார் மாணிக்க வாசகர். சிதம்பரத்தில் அரங்கேற்றம், சாமி வந்துட்டார். இப்போ நீ ஏதோ நிறைய பதியங்கள்லாம் பாடுவாங்க, கொஞ்சம் பாடு, நான் அதை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து எழுதுறேன்றார். அப்போ மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதுறார். நம்ம வாழ்க்கைன்னு ஆரம்பித்து கடைசியில் முடிச்சிடுறார். முடிச்சோட சாமி என்ன கேட்டார்? திருவாசகம் பாடிய வாயால திரு கோவை பாடுன்னு கேட்டார். அந்த கோவைன்றது சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இருக்கிற பாட்டு என்னென்னமோ இருக்குது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பாடுறாங்க. நேரத்துக்கு ஏற்ற பாட்டு இன்னைக்கு. வைரமுத்துன்னு ஒரு கவிஞர் ஒரு படம், கிழக்கு சீமையிலன்னு படம். அந்த படத்தில் ஒரு பாடல் 2 வரி வரும். ஆட்டு பால் குடித்தால் அறிவு அழிந்து போகும் என்று, எருமை பால் குடித்தால் ஏப்பம் வந்து சேரும் என்று, காளாம் பசு ஓட்டி வாராண்டி தாய்மாமன்னு அந்த பாட்டு வரும். ஆட்டு பால் குடித்தா அறிவு அழிஞ்சு போடுமா, எருமை பால் குடித்தா ஏப்பம் வருமா. அதனால மாமன் காளாம் பசு அது ரைன்ஸா பாடிட்டார். பாட்டு ஈட்டு பைசா வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அதே வைரமுத்து இன்னொரு பாட்டு எழுதுறார். அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயுள் முழுக்க ஆட்டு பாருங்க. அப்போ அண்ணல் காந்திக்கு அறிவு என்னன்னு அர்த்தமா? அந்த மாதிரி நாயன்மார்கள் எந்த பாட்டு எழுதல, சிவபெருமான் மேல எழுதுவாங்க. அதை கொண்டு போய் மன்னர் முன்னாடி படிப்பாங்க. அவங்க புலமைக்கு ஏற்ற பரிசு கொடுப்பாங்க. அந்த பரிசை கொண்டு நல்வழியில பயன்படுத்துவாங்க. அந்த நல்வழியில பயன்படுத்துறதுனால இன்னைக்கு 63 நாயன்மார்கள்ல ஒருத்தராக இருந்து வணங்குறதுக்கு தகுதியா இருக்காங்க. அங்கவர் தாம் மகிழும் அடுத்த உரை நயமாக்கி கொங்கலத்தார் மன்னவர் பால் பெற்ற நிதி புகழை கொண்டு வெங்கன் அறாவோடு கிடந்து விளங்கும் இளம்பரை சென்னி சங்கரனார் இனிதவரும் தானங்கள் பல சமைத்தார். சிவபெருமான் எங்கெங்க எழுந்து அருளி இருக்காரோ அந்த பிறைசூடி அண்ணல், அறவாடி அண்ணல் எங்கெங்க ஆலயம் கொண்டிருக்காரோ அங்கெல்லாம் போய் தான தர்மங்கள் செஞ்சாராம். அவருக்கு கிணத்த பணத்தை வச்சு யாவருக்கும் மனமும் இன்ப மொழி பயணித்து யாவருக்கும் மனம் இன்சொல் பேசுவாராம். நம்ம எத்தனை பேர் பண்றோம், அதிலிருந்து திருத்திங்க. யாவருக்கும் மனமுவக்கும் இன்ப மொழி பயணித்து தேவருக்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும் சிவனை வணங்க வர சிவனடியார் எல்லாருக்கும் மேவிட்ட இருநிதியை மிக அளித்து விடையவர்தம் காவுற்ற திருக்கையிலே மறவாத கருத்து. திருக்கையிலத்தில் இருக்கிற சிவபெருமான் தான் நமக்கு இதெல்லாம் தராருன்னு நினைச்சு அவர் கொடுத்த பணத்துல ஆலயங்களை புனரமைச்சு வருகின்ற அடியார்களை அனுபவிப்பு செய்து அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் கொடுத்து வாழ்ந்து வந்த நிலையில் இதுதானே வாழ்வு. இந்த வாழ்க்கைக்கு யார் தந்ததுன்னு சொல்லலாம்? சிவம் தந்தது. இந்த வாழ்க்கை சிவம் தந்தது. அந்த காலத்துல ஏய்த கடல் சூழ்நிலையில் எங்கும் தம் இசைநிறுத்தி
பாதம் இசைநிறுத்தி ஆய்ந்த உணர்வு இடையரா என்பவராய். எப்பவுமே சிவநாமம் தான், எப்பவுமே சிவனை தவிர வேற எதுவுமே இல்லை. கோவையார் எழுதுவார், கோயில் கொடுப்பார், பொருள் வாங்குவார், சிவனுக்கு தொண்டு செய்யணும், அடியார்களுக்கு தொண்டு செய்யணும், அடியார்கள் அமுது செவிக்கணும். ஆய்ந்த உணர்வு இடையரா அன்பினராய் அணிகங்கை தோய்ந்த நெடும் சடையாட்டம் அருள் பெற்ற தொடர்பினால். இதுக்கு என்ன காரணம்? இவருக்கு ஆசை வந்த காரணம் சிவபெருமானுடைய அருள் பெற்றது தான் காரணம். தவம் செய்தே அருள் செய்தான். நீ முதல்ல தவம் இருக்கணும். அப்ப தவம் இருக்கணும்னா என்ன வேணும்? அவன் அருள் வேணும். அருள் செய்தான், தவம் செய்தேன், தவம் செய்தேன், அருள் செய்தான். அப்ப என்னாச்சு? ரெண்டு பேருக்கும் லிங்க் வந்துச்சா? இப்போ உங்க பாக்கெட்ல இருக்கிற மொபைலுக்கு சிக்னல் வந்துச்சு. டவரும் நல்லா இருக்குது, டவர் சொல்லணும்னா மொபைல் நம்பும். சரியா? மொபைலும் நல்லா இருக்கு, டவர்ல இருந்து சிக்னல் வருது. இப்போ நமக்குள்ள கனெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இந்த உலகத்தை ஈஸியா பேசலாம். இந்த காலத்தை வெல்லணும்னா சிவபெருமான் கருணை இருந்தால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. சொத்து இதெல்லாம் சும்மா போ. சொந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளியே வந்து கூட முடியாது. டாக்டர் நினைச்சானா நல்லா புரிஞ்சுங்க. வச்சுக்கிற பணத்தை வச்சுட்டு என்ன வேணா பண்ணலாம் நினைப்பா, போய் படுத்துனா டாக்டர் நினைச்சாலும் நீ வெளியே வருவேன், வர முடியாது வெளியே. அப்படியே வெளியே வந்தாலும் ஒன்றும் இருக்காது மிச்சம். அவர் எழுதி வாங்கி போடுவார். அப்ப சிவன் அருள் செய்வதென்றால் எய்தவனை நாடிது. அங்க ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ஆட்டி குறைச்சிட்டு இருக்கான். அவன் போட்ட மேடையில நம்ம நாடகம் ஆடிட்டு இருக்கோம். அந்த நாடகம் எப்போ முடியும்னு தெரியாத ஆடிட்டு இருக்கோம். முடிச்சு வைக்கிறவன் அவன், ஆரம்பிச்சு வச்சவன் அவன். இடையில நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு நாள் தெரியாது. அதனால அடியார் பெருமக்களே எல்லாம் சிவபெருமானே, எல்லாம் சிவன், எல்லாம் சிவன். என்னால் ஆவது யாரும் இல்லை, ஒண்ணுமே முடியாது ராஜா. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அவன் ஏன் நினைச்சுங்க? எத்தனை பேர் காதுக்கு கேட்குதோ கேட்கலையோ சொல்ல வேண்டியது கடமை சொல்லி வச்சா கேட்டுங்க, புரிஞ்சுங்க, தெரிஞ்சுங்க, நல்ல வாழ்க்கை வாழுங்க. இருக்கிறதெல்லாம் ஒரே கேள்வி, நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. நாளை என்பது மாயாசக்தி. மாயாசக்தி எத்தனை? 6 கோடி. அது எந்த கோடியில கொண்டு போய் விடும் நமக்கு தெரியாது. அப்ப அந்த கோடிக்கெல்லாம் போய் தெருக்கோடியில் நிற்கிறத விட அவன் முன்னாடி போய் நின்றுட்டான்னா அவன் பொறுப்பா இருப்பது. அப்ப அவன் நம்மளை பார்த்துப்பான் என்று கூறி இதுவரைக்கும் சிறப்பாக அமர்ந்து காரிநாயகன் என்ற தலைப்பில் நமது வாழ்க்கையை பற்றி நம்ம சிந்திச்சோம். காரிநாயகன் நமக்கெல்லாம் சொன்னது அன்னம் விட்டு ஒன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஜீவராசியை பாரு பாரு, ஏதாவது கூடு சாப்பிடு, நல்லா வாழ வாழ விடு, லீவன் லெட் லீவ். புறம் பேசாது, புறம் பேசாது. அதனால ஆகப்போது ஒன்றும் இல்லை, ஒன்னாலே ஆகப்போது ஒன்றும் இல்லை. செய்கிறவன் அங்கே, எய்தவன் அங்கே இருக்க அம்பை நோவதியேன். நம்மெல்லாம் அவன் சொல்லி அனுப்பிச்சிட்டான் நம்மளை, நீங்கள் தான் இப்படி இருங்க, நீ இப்படி நீ இப்படி இரு. இடையில கொஞ்சம் அந்த மாயா சக்தி வந்து நம்மளை கொஞ்சம் கலப்போம். உடனே என்ன பண்ணணும்? நம்ம சிம் கார்டை கொஞ்சம் தொடச்சி சிவான்ட்டு போயிட்டோம்னா இனி வர காலங்களும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி இதுவரைக்கும் அமைதியாக இருந்து காரிநாயகரை பற்றி சிந்தித்தோம். காரிநாயகனார் போல் நம்மளால் வாழ முடியலனாலும் அவர் செய்த தொண்டுகளை செஞ்சு கண்டிப்பாக நம்ம வாழலாம், வாழ்வது என்று கூறி இத்துடன் நிறைவு செய்து திருச்சிற்றம்பலம். மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டு கொண்டிருக்கின்ற திருப்பதி அடியார் பெருமக்கள் அனைவருக்கும், ஆலய சிவாச்சாரியர்கள் அனைவருக்கும், அரங்காவலர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.